நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரண்மனை ஜோசியரான மகாராஜா அவர்களுக்கு பலன்களை சொல்லட்டுமா? அப்படியே ஆகட்டும். ஒரு தேசத்தோட மிகப்பெரிய சொத்துன்னு சொல்றது ராஜாவை புரிஞ்சுக்கிட்டு அன்போட நடந்துக்கிற தேச குடிமக்கள் தான். இவ்வளவு பெரிய ராஜ்யத்துல பிரகலாதபுரம் தேசம் மட்டும் சமீப காலமா அதுக்கு விதிவிலக்கா இருக்கு. ஆமா, அகம்பாவத்தினால ஏற்பட்ட தேவையில்லாத அழிவு. அதுக்காக தேசத்துல இருக்கிற ஜமீன்தார்களும் வியாபாரிகளும் 2 பிரிவினரா பிரிஞ்சு யுத்தம் செய்ய தயாரா இருக்காங்க. பிரகலாதபுரம் தேசத்துக்கு வந்த இந்த கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் சோழி போட்டு பார்க்கறதுக்கு உங்களை இங்க வர சொல்லியிருக்கோம். அரண்மனை ஜோசியரான நீங்க தீவிர தேவி பக்தரும் தானே? ஒருவேளை அந்த கடவுளோட கோபத்தால ஏதாவது ஏற்பட்டிருந்தா அதையும் உங்களால கணிச்சு சொல்ல முடியும்ல? என்னோட கணிப்புல அதை உணர முடியும் மகாராஜா. பிரகலாதபுர தேசத்துல பிரசித்தி பெற்ற 2 திருக்கோயில்கள் இருக்கு. ஒன்னு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட கோயில், இன்னொன்னு சம்ஹார மூர்த்தியான ஸ்ரீ பரமேஸ்வரனோட கோயில். இதுல ஒரு கோயில்ல மக்கள் செல்வாக்குல பயபக்தியோட தன்னோட குலதெய்வமா நினைச்சு வழிபட்ட விஷ்ணு சிலையில சாத்துன விசேஷமான அருணாக்குடி ஒண்ணு இருக்கு. அது தங்கத்தால செய்யப்பட்டது, நவரத்னங்களால அலங்கரிக்கப்பட்டது. தலைமுறையா பூசாரிகள் கவனக்குறைவா அந்த ஆபரணத்தை கையாண்டதுனால அதுல ரத்தினங்கள் சிலது காணாம போயிடுச்சு. அதனால திருவாபரணம் சேதமடைஞ்சு போயிருக்கு. அதனால பகவானுக்கு ஏற்பட்ட கோபத்தினால தேசத்துக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறதா இதுல தெரியுது. ஜோசியரே, இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் நீங்களே பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நிச்சயமா மகாராஜா. மகாராஜா, நடந்தது நடந்து போச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆபரணத்தை புதுசா செஞ்சு பகவானுக்கு திருவாபரணமா அணிவிச்சா தேசத்துக்கு ஏற்பட்ட எல்லா ஆபத்துகளும் இதன் மூலமா தீரும்னு சோழி போட்டு பார்த்ததுல தெரிஞ்சது மகாராஜா. அதுக்கு என்ன, அப்படியே செஞ்சிருவோம். இந்த தேசத்திலேயே சிறந்த நகை செய்யற ஆசாரிய வச்சு 7 நாளைக்குள்ள அந்த மாதிரி ஒரு திருவாபரணத்தை செஞ்சு நான் பகவானுக்கு சாத்துறேன். மகாராஜா, அப்படிப்பட்ட ஒரு ஆசாரி சாதாரண ஆபரணங்களை செய்யற ஆளா இருந்தா மட்டும் போதாது. கடவுளோட அருள் பெற்ற ஒரு பக்தராகவும் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் ஆபரணங்கள் செய்யறவனுக்கும் தெரியாம தெய்வீக அருளோட அந்த திருவாபரணம் மொத்தமா உருவம் பெறும். அந்த மாதிரி நகை செய்யற ஆளு யார் இருக்கா? பிரகலாதபுரத்திலேயே இருக்காரு, சிதம்பரம். அவர்தான் பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு விசேஷமான ஒரு ஆபரணத்தை தங்கத்துல உருவாக்கி அணிவிச்சிருக்காரு. பூஜை மணிகளோட ஒளி ஓம்காரமா கோயில் முழுக்க ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நாம செய்ய வேண்டியது, மகாராஜா, இன்னைக்கே போய் அந்த சிதம்பரத்தை பார்த்து அரண்மனைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லி நான் உத்தரவிட்டதா அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆனா மகாராஜா, சிதம்பரம் ஒரு தீவிரமான சிவபக்தன். மற்ற தெய்வங்களை அவர் ஆராதிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லாம ஏத்துக்கிறதும் இல்லை. அதென்ன ரொம்ப விசித்திரமான ஒரு பக்தியா இருக்க. ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறதும் மற்ற தெய்வங்களை வேண்டான்னு ஒதுக்கிறதும். மகாராஜா,
சிதம்பரம் அந்த முடிவுல உறுதியா இருக்காரு. அவர் மனசை மாத்த முடியும்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அவர் நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு பிரஜை தானே, மகாராஜாவோட கட்டளையை அனுசரிக்க வேண்டிய ஒரு பிரஜை. இன்னையில இருந்து 7 நாள்ல பகவான் விஷ்ணுவுக்கு சாத்த வேண்டிய திருவாபரணத்தை அந்த நகை ஆசாரி சிதம்பரம் தான் செஞ்சு தருவாரு. இது என்னோட உத்தரவு. மந்திரி, அந்த நகைக்கு தேவையான தங்க கட்டிகள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கே நீங்க சிதம்பரம் வீட்டுக்கு போங்க. முன் பணமா ஒரு பெரிய தொகையும் கொடுங்க. அது நம்மளோட பழக்க வழக்கம்னு அவருக்கும் தெரியட்டும். உத்தரவு மகாராஜா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை கட்டாயப்படுத்தினா கூட சிதம்பரத்தோட மனசு மாறும்னு எனக்கு தோணல. எப்பாடுபட்டாவது சிதம்பரத்தோட மனசை மாத்தியே ஆகணும். மந்திரிங்கிற முறையில அது என்னோட கடமை. அம்மா, தேவி, மகமாயி, இந்த தேசத்தோட மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுமா. நீதாம்மா காப்பாத்து. இந்த துணியை இடுப்புல கட்டிக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னையிலிருந்து என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற துர்தேவதைகளோட சாண்டில் எண்ணி நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நீ செயல்படுவ. நீ நினைக்கிற நேரத்துல நினைக்கிற இடத்துக்கு உன்னால போக முடியும். மகாராணி, நீங்க இப்படி அழுதீங்கன்னா நானும் அழுதுருவேன். இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்தை சொன்ன போது என் இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அரண்மனையில வாழ்ந்தா கூட ஒரு சந்தோஷமும் இருக்காது மகாராணி. சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு தலையெழுத்து வேணும். தெரிஞ்சும் தெரியாமலும் நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. நினைக்கணும் மகாராணி, கெடுதல் கண்டிப்பா செய்யணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா கெடுதல் செய்யணும். அப்படி இருந்தா தான் இந்த காலத்துல நல்லா இருக்க முடியும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால அந்த மாதிரி நினைக்க முடியல ராதா. அந்த மாதிரி நினைக்கலனா நீங்க இப்படிதான் காலம் பூரா கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். எங்க மாமியும் அவங்க பொண்ணையும் பார்த்து கத்துக்குங்க. சின்ன மகாராஜா தாலி கட்டின பொண்டாட்டி நீங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிதானே அந்த ராட்சசி ரேணு மகாராஜாவுக்கு பொண்டாட்டியா இருக்கா? அத நீங்க கண்டும் காணாம பேசாம இருக்கீங்க. என்னால வேற என்ன செய்ய முடியும்? வேற என்ன செய்யணுமா? அந்த ராட்சசி ரேணுவையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு பத்திரகாளி மாதிரி நீங்க கோவத்தோட நின்னு இருக்கணும். அன்னைக்கே ஓடி இருப்பாங்க அந்த அம்மாவும் பொண்ணும். ஐயோ, என் புருஷன் என்ன கொண்டு போட்டுருவாரு. இப்ப மட்டும் என்ன பண்ணிருக்காரா? இந்த மாதிரி சித்திரவதை பண்றதை விட கொல்றதே நல்லது. இப்படி அழ வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு ஒரேடியா செத்து போயிடலாம்ல. தேவி மகமாயிதா எனக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி தரணும். நான் என்ன தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் இல்லையா? இப்படி சமர்ப்பிச்சு அழுதுதான் வாழணும்னு அவசியமே இல்ல. உங்ககிட்ட பேசுறதை விட நான் சும்மா இருக்கலாம். நான் அதை பத்தி யோசிக்கல. இவ்வளவு அழகும் அறிவும் இருக்கிற ஒரு மகாராணியை விட்டுட்டு அசிங்கமா இருக்கிற ரேணுகாவை போய் மனைவி ஆக்கியிருக்காரு. அந்த கோட்டாங்குருவி மாதிரி இருக்கிற ரேணுகாவை பார்த்து மகாராஜா மயங்கிட்டாரு.
ராதா கிருஷ்ணன் நினைச்சதை சாதிச்சிட்டு இருக்கான். அவன் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா திடீர்னு அவளை பாதுகாக்கிறதுக்கு யாரும் வரவே கூடாது. அதுக்காக நான் உனக்கு கட்டளை இடும்போது நீ அங்க போகணும். அப்படியே செய்யறேன். देवी नारायण, लक्ष्मी नारायण, बद्री नारायण, अम्मा नारायण, देवी नारायण, लक्ष्मी नारायण, बद्री नारायण, अम्मा नारायण।
விஜய். நந்தினி நந்தித மோதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಪದ ಕಮಲಂ ಕಮಲಾ ನಿಲಯೇ ವರಿವಸ್ಯತಿ ಯೋ ನುದಿನಂ ಶಶಿವೇ ಐ ಕಮಲೇ ವಿಮಲೇ ಕಮಲಾ ನಿಲಶೀಕರ ಸೇವ್ಯ ಮುಖಾಗ್ರಸಿವೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ಮಗನೇ ಬಾಲಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ, அம்மா வணக்கம். நீங்க விருப்பப்பட்டபடியே இதோ உங்க மகன் பாலசுப்ரமணியன் உங்க முன்னாடி வந்திருக்கேன். ஏதோ ஒரு மனக்கவலையால சொல்லுங்கம்மா, நீங்க எதுக்காக என்ன வரவழைச்சீங்கன்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தர்மத்தை நிலைநாட்டுறனே இங்க நடக்கிறத பாக்கலையா? அன்பே உருவான நம்மோட பக்தைய ஒரு துஷ்ட ஜென்மம் அவளை துன்புறுத்த நினைக்குது. அம்மா, உங்க சக்தி நிறைஞ்சிருக்கிற இந்த கோயில் சன்னதியில என்னோட உதவி வேணுமா உங்களோட பக்தையை காப்பாத்த? இப்போதைக்கு உன் உதவி தேவைப்படுது. துர்தேவதைகளோட கெட்ட சக்திகளை கொண்ட ஒரு மந்திரக்காரி தன்னோட கெட்ட மந்திர சக்தியால பக்தர்களை காப்பாத்துறதுக்கு என்னோட சக்தியை உபயோகப்படுத்த முடியாம பண்ணிட்டா. உலகத்தோட உண்மையான சக்திய கெட்ட மந்திர சக்தியால அடக்கி வைக்க முடியும்னு சவால் விடுற அந்த மந்திரக்காரிக்கு நீதியோட தண்டனையை அடையறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில நாட்களே இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க. காலத்தோட மறு உருவமா இருக்கிற நானே விதியோட போக்கை எதிர்க்க கூடாது. அதனால நம்ம பக்தியோட மானத்தையும் தன்மானத்தையும் காப்பாற்ற வேண்டியது சிவசக்தியோட மகனான உன்னோட கடமையா இருக்கட்டும். உங்களோட உத்தரவுப்படியே அம்மா.